இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை இருக்குது. ஸோ ஏற்கனவே நம்ம சொன்ன அதே விஷயந்தான், கட்டிசத்தை நம்ம மெமரி பண்ணிக்கிட்டால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த மேம் சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராலாக ரொம்ப சொன்னார். இ செட் த ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நிறைய இடங்களில் சொன்னார். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இப்படி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னிருந்தாங்க. உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு டாக்டர் ஜெயஸ்ரீ மேம் உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் ஆக்சுவலி வெயிட்டிங் ஆன் த லைன். அவங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து புட் ஃபார்வர்ட் போடலாம். ஒரே விஷயம், யார் எதை போட்டிங்கனாலும் சரி டிஆர்பியில் ஜெயிக்கணும் சார். எங்களுக்கு தேவை ஒன்று தான் சார், டிஆர்பியில் நாங்கள் எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் நாங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லதான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எல்லாரும் விரும்பி கேட்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் சார் கருத்து பேசுகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வி ஆர் ஜஸ்ட் ஹேவிங் மிஸ் ரேவதி அண்ட் மிஸ் ஜேஆர்எஸ்சி. ரொம்ப நிச்சயமாக அவங்கள வந்து வேகமாக சந்திப்போம். அதுக்கு முன்னாடி சார் உங்களை நான் கொஞ்சம் இடையில உங்களை நிப்பாட்டுறதுக்கு எக்ஸ்ட்ரீம்லி வி ஃபீல் சாரி. ஏன்னா கொஞ்சம் அவங்க மேம் கொஞ்சம் லைனில் இருக்காங்க சார். சார் நீங்கள் லைனில் இருங்க சார். நீங்கள் ஏன் உங்களை லைனில் இருக்க சொன்னீங்கன்னா, இந்த 10 யூனிட்டையும் கரைச்சி குடிச்ச மனிதர்களில் நீங்கள் ஒருத்தர். 10 யூனிட்டில் நீங்கள் இந்த பிஜிடிஆர்பியில் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வச்சோம்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லலாம் சார் எங்களுக்கு தான் நீங்கள் போகிறீங்களான்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு டெப்த் நாலேஜ் உள்ள நீங்கள். நம்ம சென்ட்ரலில் வந்து இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு சென்ட்ரல் சார்பாக நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். அதே நேரத்தில் ஸ்டூடெண்ட் சார்பாகவும் நான் வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். ஓகேங்களா? ரைட் சார். ஸ்டூடெண்ட் சைடில் வேறு எதுக்காவது உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா சார்? எங்கள் சைட்லேருந்து ஒரே ஒரு விஷயந்தான், கம்மிங் 20th அன்னைக்கு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் சார். நியூ பேட்ச் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒரு மந்த் முடியும் போது பார்த்தீங்கன்னா 4 யூனிட் முடிஞ்சிடும், இல்லை அட்லீஸ்ட் 3 யூனிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அவர் ப்ரோக்ராம் இஸ் ஃபார் 3 months. ஸோ டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி நீங்கள் எக்ஸாம் அது முடியும் போது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்துடும் சொல்லி எதிர்பார்க்குறோம். பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் இல்லை செகண்ட் வீக்கில் எக்ஸாம் நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம். நோட்டிஃபிகேஷன் வந்து பிப்ரவரியில் ஃபஸ்ட் வீக் வரும். ஒரு 40 நாள் தான் உங்களுக்கு டைம் தருவாங்க. ரொம்ப எதிர்பார்க்குறது இது மாதிரி தான் எதிர்பார்த்துருக்கோம். ஸோ ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்கன்னா நான் திருப்பி இந்த ஃபோன் நம்பர் போடுறேன். ஓகேங்களா? இந்த ஃபோன் நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்க, 9427383785. இந்த நம்பரை நீங்கள் வந்து ஹெல்ப்லைன் நம்பரில் நீங்கள் கால் பண்ணிக்கலாம் சார். மீண்டும் இந்த வெப்னரில் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு கூகுள் ஷீட் ஒன்று போட்டிருக்கோம். யாரெல்லாம் வேணுமோ அந்த கூகுள் ஷீட்டில் உங்கள் நேமை மட்டும் ஃபில்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டெஸ்ட், இந்த புது யூனிட்ஸ்க்கான டெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் சார். நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இல்லை என்னென்ன சார் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா we will just give a small screen sharing. கொஞ்சம் பாருங்கள், ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா பாருங்கள் சார். ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா சார்? இஸ் ஸ்க்ரீன் ஷேரிங் ஓகே? ஓகே சார். இதுதான் சார் நமக்கு புதுசாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ். இதில் இருக்கக்கூடிய டெஸ்ட் பார்த்தீங்கன்னா A1 டெஸ்ட்டாக இருக்கும். பட் இதே நேரத்தில் ஒன்று ஒரு பெரிய கேள்வி கேட்டுக்கிறாங்க சார், இந்த புக் ஆஃப் டச்சஸ் சொல்கிறது கொஞ்சம் மிஸ்டேக்காக வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னென்னா சார் சொன்னார் இது இங்கிலீஷ் பீடியோ இல்லை சார், இது ஃப்ரெஞ்சு பீடியோலேருந்து இருக்குது. இது புக் ஆஃப் டச்சஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனவு உலகத்தை பற்றி பேசக்கூடியது. ரிமெம்பரன்ஸ் இஸ் அ வெரி பெஸ்ட் போயம். அடுத்தது எவ்ரி மேன் இன் இஸ் ஹியூமர் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா பென் ஜான்சனுடைய, சுருக்கமாக சொன்னால் பென் ஜான்சனுடைய மாஸ்டர் பீஸ்ன்னு நான் சொல்லலாம். ஆல்கெமிஸ்ட் என்பதை தூக்கிட்டு இதை வச்சுருக்காங்க. ஹியூமர், காமெடி ஆஃப் மேனர் என்பதை நிலைநிறுத்திய மிகச்சிறந்த ஒரு நாடகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்ரி மேன் இன் இஸ் ஹியூமர். சார் சொன்ன மாதிரி ஒரே ஒரு வேர்டு அவுட் ஆஃப் இஸ் ஹியூமர் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1 மார்க்கில் உங்களுக்கு வந்து டர்னிங்ஸ் வரும். அடுத்து பாருங்கள், செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி இந்த கண்ட்ரி சர்ச்சியால் கலிவர்ஸ் ட்ராவல், அதை பார்த்தீங்கன்னா லில்லி பூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன குட்டியுண்டு மனுஷங்களை பற்றி பேசிகிட்டு இருப்போம். ரொம்ப பெரிய மனுஷங்களை பற்றி பேசிகிட்டு இருப்போம். இது டாக்ஸ் அபவுட் த சொசைட்டி, சின்னவர் பெரியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா we are just seeing with the so called next topic. இந்த நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ராபின்சன் க்ரூசோ, இட் இஸ் அட்வென்ச்சரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை சார் சொன்னார். அடுத்து ஒசிமாண்டியஸ் பார்த்தீங்கன்னா ஒசிமாண்டியஸ் வந்து ஒரு சானட், இட் இஸ் ரிட்டன் பை பிபி ஷெல்லி. அங்கே ஓட்டு வெஸ்ட் விண்ட் இதெல்லாம் நம்ம பார்த்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒசிமாண்டியஸ்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, ஒரு கௌரவம் ப்ளஸ் கர்வம் உடைய ஒரு மனுஷன். ஐ met a traveler from an antique land who said I saw a vast trunkless அப்படின்னு சொல்லி அப்படி வரிசையாக ஸ்டார்ட் ஆகும் அந்த சோனட். My name is Ozymandias, king of kings, look on my work, ye mighty and despair. பாருங்கள், அப்படி அந்த வேர்டிங்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒசிமாண்டியஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
ரொமான்சஸ் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டரை உள்ளே கொண்டு வந்திருப்பார் பிபி ஷெல்லி. அது சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி. எம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய சாப்டருக்கு பொதுவாக உள்ளே வந்திருக்காங்க. ப்ரொமித்தஸ் அன்பவுண்ட் இஸ் நத்திங் பட் ஃப்ரீடம். ப்ரொமித்தஸ் எப்படி ஒரு தீயை எடுத்து மனிதர்கள்ட்ட கொடுத்துட்டு அவர் எப்படி மாட்டினார், வச்சார், போனார், அவர் எப்படி இந்த ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துலையும் லிபர்ட்டி இஸ் நாட் அ சோஷியல் அன்னாக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக கொண்டு வந்திருப்பார். ஓகே, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். 4th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் மேம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. யுலிசஸ் டெலிமேக்கஸை பற்றி பேசக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம், இத்தாக்காவை பற்றி பேசக்கூடிய ஒரு பெரிய விஷயம், அடுத்தது ட்ராயை பற்றி பேசக்கூடியது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நிறைய பேர் இது வந்து டாபிக் ஈஸி நீங்கள் வேணால் சொல்லலாம். பட் என்னுடைய சின்ன ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்கும். என்னுடைய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, they have selected the topic in such a way that you cannot escape without going into the depth of the knowledge of all these topics. 1-2 டாபிக் மட்டும்தான் உங்களுக்கு அப்படி கொடுத்த மாதிரி கொடுத்து செம்மையாக உள்ளே வச்சுருக்காங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் இருக்கக்கூடிய ஸ்லட்டில் இருக்கக்கூடிய சிலபஸை தாண்டி ஒரு சில விஷயங்களை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இது வேணால் 30% அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். 30%, 35%, ஒரு 56 டாபிக்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாலும், பட் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் வேறு. கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும், நம்மளை பொறுத்த வரைக்கும் டாபிக் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதை காட்டிலும் கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி 2 டிஆர்பிகளில் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டோம். டாபிக்ஸ் ஆர் லுக்கிங் டிஃப்ரெண்ட். அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம இங்கே யூகிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அதுக்காக தான் அந்த வெப்பில் இருக்குது. 1-2 பேர் நமக்கு வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே மேம். மிஸ் ரேவதி மேம், கேன் யூ பி ஆன் த ஸ்டேஜ் ப்ளீஸ்? சொல்லுங்கள் மேம். So 4th unit பொறுத்த வரைக்கும் மேக்ஸिमम சேஞ்சஸ் இங்க தான் நடந்துருக்கு இந்த 4th unit. ஓகே மேம். ஓகே, வெல்கம். தி மேஜர் சேஞ்ச் வந்து உங்கள்ட்ட தான் இருக்குது, எனக்கு நல்லா தெரியும். எஸ் சார். 4th நீங்கள் இதுக்கு உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய பிளெஸ்ஸிங் ப்ளஸ் அதே டைம் ஒரே வார்த்தையில் இந்த சிலபஸ் எப்படி இருக்கும், இந்த கொஷின் எப்படி இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா மேம்? சிலபஸ் இப்போ நியூ சேஞ்ச் அப்டேட் பண்ண சிலபஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் சார் இருக்குது. பட் பாசிட்டிவ் அப்ரோச்சோட நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம் சார். ஓகே மேம். மேம் நீங்கள் லைனில் இருந்தீங்க. பட் இதுக்கு முன்னாடி உள்ள சார் என்ன சொன்னாலும் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் மேடம். பட் அவருடைய கருத்துக்கும் உங்களுடைய கருத்துக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. என்னென்ன தெரிஞ்சுக்கலாமா மேம்? என்ன காரணம்? புதுசாக இப்போ நம்ம ஓல்டு சிலபஸ் ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கிறதுனால இந்த புது சிலபஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சார் சொன்னது கரெக்டாக தான், அவர் எல்லாமே நல்லா டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னோட ஓன் வியூவில் நான் சொல்கிறேன் சார். ஒருவேளை எனக்கு ஒரு பெரிய டவுட் மேடம், ஒருவேளை சாருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குமா மேடம்? இல்லை, ஜென்ரலாக கேட்டேன் சார். டோன்ட் மிஸ்டேக் மீ. இது சும்மா ஒரு இன்ட்ரோக்காக இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிரேக், அவ்வளோதான் சார். மிஸ்டர் ராஜேஷ் சார். சரி, சொல்லுங்கள் சார். ஓகே, ஒரு சின்ன பிரேக்காக தான் சொன்னேன். ஒரு சார் ஒருவேளை சாருக்கு இது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல விஷயத்தை மிஸ் ரேவதி மேமுடைய இது படி பார்த்தோம்னா அவங்க கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க சார். என்னுடைய சின்ன ஒரு நாலேஜ் என்னென்னா, இட் இஸ் எய்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்டர்னில் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய இந்த மில் ஆஃப் ஃப்ளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் படித்தாலும் அது ஒரு நிச் மாதிரி நான் நினைக்கிறேன் சார். சுருக்கமாக சொன்னால் ஒரு சின்ன பொறி வச்சுருக்காங்களோ அப்படின்னு சொல்ல விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த 30% ஒழுங்காக படித்தா மட்டும்தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம தாண்ட முடியுமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன இருக்குது. சொல்லுங்கள் சார். சார், நம்ம வந்து எதுக்கும் பார்த்தீங்கன்னா அசரக்கூடாது. சார் யாரும் அசர சார், இங்கே யாருமே அசர மாட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 62 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது நம்ம அசந்துருவோமா சார்? என்ன டாபிக் வேணாலும் கொடுங்க, ஒன்று ஒரு 50 டாபிக் சேர்த்து கொடுத்தாலும் நாங்கள் ரெடி. ஆமாம், ரைட் சார். ஓகே சார். சார், தாமஸ் ஆடியிலிருந்து நீங்கள் மேயர் ஆஃப் கேஸ்டல் பிரிட்ஜை கொடுங்க, அதில் வேற எந்த ஒர்க் வேணாலும் கொடுங்க. தாமஸ் ஆடி எழுதுன எல்லா நாவலுமே சூப்பராக இருக்கும். அதில் மேயர் ஆஃப் கேஸ்டல் பிரிட்ஜ் கொடுத்துட்டியா, நான் அதை படிச்சுட்டு போகிறேன். நீ எந்த நாவலை கொடுத்தாலும் நம்ம சம்மரி படிக்க போகிறோம். சிம்பிளாக ஒன்றுங்க சார், நீங்கள் யாருமே வந்து யூ ஆர் நாட் கோயிங் டு ரீட் த என்டையர் ஃபிக்ஷன். ஏன்னா அது உண்மை சார். வி ஆர் ஃபார் ஃப்ரம் த மேடிங் க்ரௌட். ஒரே வார்த்தை, வி ஆர் ஃபார் ஃப்ரம் த மேடிங் க்ரௌட். அவ்வளோதான், சிம்பிள். அதாவது என்னன்னா, நாம வந்து கொஷின் செட்டரே
இந்த கொஷின் இந்த சிலபஸை போட்டவங்களே யாருமே இதை படிச்சிருக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இதில் இருக்கக்கூடிய சம்மரி ப்ளஸ் டீடைல்டு சம்மரி, சரியாங்க. தென் இதில் இருக்கக்கூடிய செர்டைன் கமெண்ட்ஸ், கேரக்டர், இன்டெப்த் கேரக்டரைசேஷன், இதை படித்தாலே போதும். நாம் கண்டிப்பாக கொஷின்ஸ் இதில் தான் சார் வரும். ஒரு கொஷின் செட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நாம் பார்த்தோம் அப்படின்னா நாம் இதை ரொம்ப ஈஸியாக கிளிக் பண்ணிடலாம். நாம் வந்து ஒரு ஆஸ்பிரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தே நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ளஸ் மைண்ட் செட்டை கொஞ்சம் மாற்றிக்கணும். என்னன்னா எவ்வளோ டஃப்பான டாபிக் கொடுத்தாலும் அதிலிருந்து ஒரு கொஷின் செட்டை எப்படி கேட்பான், முதல்ல அவன் அதை ஃபுல்லாக படிச்சிருப்பானா, முடிய வாய்ப்பில்லை சார். உண்மைதான் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இந்த மேயர் ஆஃப் கேஸ்டல் பிரிட்ஜ் அப்படிங்கிறத வந்து டோன்ட் மிஸ்டேக் மீ, நான் என்னுடைய தலைக்கு வச்சு நான் பார்த்துருக்கேன் சார் ஒரு முறை. ஏன்னா 426 பேஜஸ் சார், ரொம்ப ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும். அது ஒரு பாக்ஸில் போட்டு எங்களுடைய காலகட்டங்களில் இந்த மேயர் ஆஃப் கேஸ்டல் பிரிட்ஜ் வந்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 426 பேஜஸ் உள்ள ஒரு புக் சார். டில் ஐ ரிமெம்பர் தட் புக். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மேயரை போட்டு ஒரு பெரிய தொப்பி வச்சு ஒரு இது இருக்கும். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போது என்னமோ ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சி பார்த்தோம். பட் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா அதே இது வந்து பிஜிடிஆர்பிக்கில் 1 மார்க்குக்கு நம்ம இதிலேருந்து நமக்கு வருது அப்படின்னு சொன்னால் அதில் நம்ம வந்து ஆப்டிமிசத்தை பேசுகிறதா, பெசிமிசத்தை பேசுகிறதா, அதில் உள்ள கேரக்டர்ஸை பேசுகிறதா, இன்சிடெண்ட்டை பேசுகிறதா, நீங்கள் சொல்கிறது உண்மைதான் சார். இதை எப்படி படித்தா ஈஸியாக இருக்கும் சார், உங்கள் வியூவிலேருந்து சொல்ல முடியுமா? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்களேன், சிம்பிளாக இதை முடிச்சிடலாம் சார். ஒரு நாவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நாம் ஸ்கூல், அதாவது காலேஜ் யூஜி அண்ட் பிஜியில் ஒரு ப்ரிஸ்கிரைப்டு பண்ணப்பட்ட ஒர்க்கு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பாலிடெக்னிக் டிஆர்பி சிலபஸை எடுத்து பாருங்க, எந்த யூனிவர்சிட்டியிலுமே அந்த ஒரு சிலபஸை அப்படி ஒரு ஒர்க்கை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒர்க்கை தான் பாலிடெக்னிக்ஸ் டிஆர்பி சிலபஸ் முழுக்க இருக்கும். ஆனால் பிஜிடிஆர்பி சிலபஸில் ஒரு சேம் ஆத்தரில் இருக்கக்கூடிய இன்னொரு ஃபேமஸ் ஒர்க்கை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். தென் இந்த ஒர்க்கு ஈஸியான ஒர்க்கு தான், எதுவுமே காம்ப்ளிகேட்டடான இது கிடையாது. நாம் எப்பயுமே வந்து எந்த விஷயம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கோ அந்த காம்ப்ளிகேட்டடான விஷயத்தில் எதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தெரியும், எதெல்லாம் ரொம்ப டு த பாயிண்ட் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு மட்டும் படித்தா போதும். அதை விட்டுட்டு நான் அதை ஃபுல்லாக காம்ப்ரிஹெண்ட் பண்ணுறேன், நான் அதை கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணுறேங்கிற இதெல்லாம் தேவையில்லை. ஸோ இது பண்ணாவே போதும், அந்த ஒர்க்லேருந்து வரக்கூடிய ஒரு மார்க் கேள்விக்கு நம்ம ஈஸியாக தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார். சார் ரொம்ப நன்றி சார். மீண்டும் உங்களுடைய கிளாஸில் வந்து நாங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் கிளாஸ் வந்து 18ஆம் தேதி மீண்டும் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் சார். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட் சார். இப்போ ரேவதி மேம், உங்களுடைய 4வது யூனிட்டில் நீங்கள் எப்படி இருக்கும்? இந்த 4வது யூனிட்டில் தான் பார்த்தீங்கன்னா மேஜர் சேஞ்சஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் வல்லரசு. ஏன்னா 4th யூனிட் வில் டிசைட் தி பிஜிடிஆர்பி ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய விஷயங்களை வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். மெனி ஹவ் சஜஸ்டட் த 4th யூனிட் வில் டிசைட் த பிஜிடிஆர்பி ரிசல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் த 10th யூனிட் வில் டிசைட் தி பிஜிடிஆர்பி ரிசல்ட். இந்த 2 யூனிட்டையும் யார் ரொம்ப சரியாக படிக்கிறாங்களோ அவங்க தான் பிஜிடிஆர்பிக்குள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய கருத்துக்கள் வந்து எங்களுக்கு காதுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கான சிறப்பு வீடியோ வந்து யூடியூப்பில் போட சொல்லிக்கோ. நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஆக்சுவலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இந்த வெபினார் வந்து 18ஆம் தேதி நிச்சயமாக ஒரு 7:30 இது ஸ்டார்ட் ஆகும் சார். ஸோ எவ்ரிபடி அட்டெண்ட் திஸ் வெபினார் விதவுட் மிஸ்ஸிங் இட். நிச்சயமாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்றைக்கி நம்ம கொஷின் டிஸ்கஷனோட நம்ம உள்ளே வர மாதிரி ஒரு பிளானில் இருக்கோம் சார். எது மாதிரி கேள்விகள் இருக்கும், ஏற்கனவே இந்த கேள்விகள் எப்படி இருந்தது, இதற்கு பிறகு எப்படி கேள்விகள் இருந்தது அப்படின்னு சொல்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு வெபினராக இந்த வித்யஸ்ரீ கோச்சிங் சென்டர் காரைக்குடி உங்களுக்கு கொடுக்குற ரெடியாக இருக்காங்க. இது வரைக்கும் 451 பேரை பாஸ் பண்ண வச்சிருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன். ஸோ இந்த இன்ஸ்டியூஷன் சார்பாக நான் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நீங்கள் அனைவருமே பிஜிடிஆர்பி இங்கிலீஷாக மாறணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நான் நல்லாசிரியருடன் உங்களுக்கு வழங்கி நெக்ஸ்ட்டு வந்து மிஸ் ரேவதி மேம் வந்து கொஞ்ச நேரம் பேசுகிறதுக்காக கூப்பிட்றேன். தேங்க்யூ மேம், ப்ளீஸ் வெல்கம். எஸ் சார். 4th யூனிட்ல வந்து ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷனில் நிறைய மாற்றிருக்காங்க. சிக்ஸ் ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன் மாற்றிருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து மேத்யூ அர்னால்டுடைய ஸ்டடி ஆஃப் போய்ட்ரி கொடுத்துருந்தாங்க. அது மட்டும்தான் இப்போவும் அது இருக்குது, மற்றது எல்லாமே மாற்றிருக்காங்க. தாமஸ் கார்லே, ஜார்ஜ் ஆர்வெலுடைய யூ அண்ட் த ஆட்டம் பாம்,
ஹார்ட் டைம்ஸ், த மில் ஆன் த ஃப்ளார்ஸ், மேயர் ஆஃப் த கேஸ்டல் பிரிட்ஜ், மிஸ்ஸஸ் டாலோவே, இது எல்லாமே புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் நம்ம படிக்கும்போது எப்படி படிக்கலாம் அப்படின்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிறோம் அப்படின்னு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறோம், அதெல்லாம் ஓகே. அதையும் தாண்டி நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம், இது நமக்கு புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தோடு படித்தோம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம இன்டெப்த்தாக படிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். ஓகே, தேங்க்யூ மேடம். இப்போ எங்களுக்கு ஒரு சின்ன டவுட் மேடம். ஏன்னா உங்களுடைய டைம் எனக்கு தெரியும். இது உங்கள் இதை நிச்சயமாக வந்து கம்மிங் 18th அன்னைக்கு உங்களுடைய கிளாஸ் தான் இல்லை மேஜராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்பியிருக்கேன். இந்த 4th யூனிட்டில் பாருங்கள், இந்த மதர் கரேஜ் அண்ட் ஹர் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அடுத்து ரைடர்ஸ் டு த சி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த ரைடர்ஸ் டு த சியை பற்றி உங்களுடைய கருத்து ஏதாவது சொல்ல முடியுமா மேடம்? ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமாக நம்ம வந்து ரைடர்ஸ் டு த சியை நினைப்போம். ஏன்னா சன்ஸ் அண்ட் லவர்ஸ் இது மாதிரி நிறைய விஷயங்களோட ஒப்பிடக்கூடியதான் அந்த ரைடர்ஸ் டு தி சி. ஏன்னா ஒரு ரினைசன் பிளேன்னு சொல்கிறோம் நம்ம. ஓகே, சொல்லுங்கள் மேடம் ப்ளீஸ். எஸ் சார், இந்த ட்ராமா பொறுத்த வரைக்கும் 4மே புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. பழையது எதுவுமே கிடையாது, எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ரைடர்ஸ் டு த சி அப்படின்றது ஒரு ட்ராஜடி. அந்த ஃபேமிலியில் இருக்க மேல் பர்சன்ஸ் எல்லாருமே சீல போய் இறந்துறதை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க சார். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இந்த இந்த உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த ரைடர்ஸ் டு த சி எத்தனை பேர் நீங்கள் படிச்சிங்க இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 136 பக்கங்களை கொண்டது தான் இந்த ரைடர்ஸ் டு த சி. இந்த ரைடர்ஸ் டு த சி வந்து பார்த்தீங்கன்னா இதை எழுதுன வந்து சிஎம் சேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் அன் ஐரிஷ் ரைட்டர். 1904 வந்து இந்த பிளேவை வந்து என்ன பண்ணுவார்னா த டுப்ளின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹாலில் ஒரு பப்ளிஷ் பண்ணுவார். இட் இஸ் அன் ஐரிஷ் நேஷனலிஸ்ட் தியேட்டர் சொசைட்டியில் இந்த பிளே வந்து ரொம்ப ஒரு பேர் பெற்ற ஒரு பிளேவாக இருந்துச்சு. இதை வந்து ஒரு ரினைசன்ஸ் பிளே என்று கூட பல முறை வந்து சொல்லியிருக்காங்க இதை. அப்போ நம்ம அதை பார்க்கும்போது இது ரைடர்ஸ் டு த சி அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை தான், மௌரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓல்டு விமென் who has been lost to the sea and all the male members. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பார்ட்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேல் நம்பரை திறந்து அவங்களுடைய சன்ஸ் முதற்கொண்டு ஒரு 6 சன்ஸ் வந்து மிஸ்ஸிங்காக இருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி அது எப்படி அவங்க மூழ்கினாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி ஒரு மெயின் பிளாட்டாக இதை கொண்டு வந்திருப்பாங்க. டென்ஷன் பிட்வீன் லைஃப் அண்ட் டெத்து, ஒரே வார்த்தை. இதில் உள்ள ஒரு கொஷின் என்னை கேட்டால் டிஆர்பியில் ஒரு கொஷினாக கேட்கலாம், இதோடைய கிரேட்டஸ்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் அ டென்ஷன் பிட்வீன் லைஃப் அண்ட் டெத். வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையே இருக்கக்கூடியது. எரான் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஐலாண்டை பேஸ் பண்ணி தான் இந்த ரைடர்ஸ் டு த சியை வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். அடுத்து மேம் சொன்ன இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். மிஸ்ஸஸ் டோல்வி, மேயர் ஆஃப் கேஸ்டல் பிரிட்ஜ், மில்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ். சொல்லுங்கள் மேம், நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள், நான் அடுத்து அதோட நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். வெல்கம் மேம். Yes sir. Okay. George Orwell You and the Atom Bomb, Charles Dickens Hard Times, George Eliot The Mill on the Floors, Thomas Hardy Mayor of Castle Bridge, Virginia Woolf Mrs. Dalloway, இது எல்லாமே நமக்கு புதுசாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம தீம்ஸ் அதோட எப்படி அந்த பிளாட்டை பில்ட் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். மேலோட்டமாக படிக்காமல் இன்னும் இன்டெப்த்தாக படிக்கலாம் எல்லாமே. ஓகே, தேங்க்யூ மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தில், ஏன்னா நான் உங்களுடைய உள்ள இன்டெப்த்துக்குள்ளே நான் போக உங்களுக்கு நான் விரும்பலை. என்ன ரீசன்னா நீங்கள் வந்து கம்மிங் 18th அன்னைக்கு செக்ஷன் உங்களுடைய செக்ஷனாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் அந்த அன்னோன் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன போயம் இருக்குவேன். இந்த அன்னோன் சிட்டிசனை பற்றி தங்களுடைய கருத்து என்ன மேடம்? இது ரொம்ப ஒரு ஈஸியான போயமா, இல்லை இதுலேருந்து ஏதாவது கொஷின்ஸ் டிஆர்பிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? மேம் சொல்லுங்கள் மேடம். இந்த அன்னோன் சிட்டிசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு போயம். சில நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஷார்ட் போயம் கூட சொல்லுவாங்க. இது ஒரு WB Yeats உடைய போயம். இது ஒரு முக்கியமான போயமா, இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்கா மேம்? எஸ் சார். இந்த ஆங்கிலோ இந்தியன் போய் WH Audenனுடைய த அன்னோன் சிட்டிசன் போயம் வந்து இதில் வந்து தீம்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய தீம்ஸ், பாலிடிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, மாரல், அப்புறம் லவ், ரிலிஜியன், இந்த மாதிரி தீம்ஸ் எல்லாமே இந்த போமில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே மேம். சட்டைரிக்கல் எலிஜியா இருக்கு. ஓ, சட்டைரிக்கல் எலிஜி. ஓகே. எஸ் சார். ஓகே. எலிஜி அதான். ஓகே. The New Yorker and
அனதர் டைம் அப்படின்ற ஒரு கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ்ல இந்த போமும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நார்மல் மேன் வந்து எப்படி அவனோட ஐடென்டிட்டியை அந்த மாடர்ன் சொசைட்டில மிஸ் பண்றான், இழந்து போயிடுறான், அவனோட ஃப்ரீடம் அவனுக்கு கிடைச்சிருக்கா, அவன் வந்து நார்மலான லைஃப்பை லீட் பண்ண முடியுதா அப்படின்றத பத்தி இந்த போம்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அன்னோன் சிட்டிசனோட நேம் எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, அன்னோன் சிட்டிசன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, தேங்க்யூ மேடம். எனக்கு இந்த அன்னோன் சிட்டிசன் போயம் வந்து ரொம்ப பிடிக்கும். பொதுவாக எதுக்கு இந்த வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா, த அன்னோன் சிட்டிசன் இஸ் அ மேரீடு. அவர் வந்து ஒரு கல்யாணமானவரை பற்றி தான் அவர் பேசிக்கிட்டு இருப்பார். ஓகேலா, ஒரு 5 குழந்தைகளோட ஒரு பாப்புலேஷனை பற்றி பேசிக்கிட்டு இருப்பார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வேயல் அண்ட் ஐடென்டிட்டியை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து ஹி ரிஃப்ளெக்ட்ஸ் த சிஸ்டம் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக், எண்ணிக்கை எத்தனை குழந்தைங்க அப்படி இப்படின்னு ஒரு அனாமிட்டியை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. த கவர்மெண்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ சுருக்கமாக சொன்னால் இதுக்கு ஒரு 1 மார்க் கொஷின் வரலாம், நிச்சயமாக வரலாம். நான் சொல்கிற இந்த கேள்வி கூட உங்களுக்கு பிஜிடிஆர்பியில் கேட்கப்படலாம். இட் இஸ் அ சட்டையர் ஆஃப் கேபிட்டலிசம். ஒரே வார்த்தை, இட் இஸ் அ சட்டையர் ஆஃப் கேபிட்டலிசம் அண்ட் இட் இஸ் அ எக்ஸ்பென்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவலிசம். இந்த 2 விஷயத்தை பற்றி தான் இந்த அன்னோன் சிட்டிசன் இஸ் ஆக்சுவலி டாக்கிங். தேங்க்யூ மேடம். மேம் ஜெயர்சி மேம் லைனில் இருக்கீங்களா? ஓகே மேம். ஒன்றும் இல்லை மேம், நீங்கள் உங்களுடைய கருத்துப்படி பார்த்தீங்கன்னா இந்த பிஜிடிஆர்பியோடைய மிகப்பெரிய மாற்றம், என்னை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய மாற்றம் தான் சொல்லுவேன். ஏன்னா கொஷின்ஸ் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க மேம்? ஏன்னா நீங்கள் ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு காய், இந்த கொஷின்ஸோடையே நீங்கள் ஊடுறவங்க. உங்களுடைய கொஷின்ஸை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கும் போது, சார் ஒரு உண்மையான பிஜிடிஆர்பி கொஷின் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி பல முறை இதை சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய இந்த வார்த்தைகளை பல மாணவர்கள்ட்ட நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த வருஷம் கொஷின் செட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்க மேடம்? ஏன்னா ஒவ்வொரு வருடங்களும் பார்த்தீங்கன்னா கொஷின் செட்டிங் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. நீங்கள் வாட் டு யூ ஃபீல்? ஏன்னா நான் வந்து ஒரு காலத்தில் நானும் ஒரு பிஜிடிஆர்பிஎன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் நான் உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்டுருக்கேன் மேடம், சொல்லுங்கள். சார் யூனிட் வைஸ் ராஜேஷ் சார் சொல்லும் போது எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இதுல யூனிட் வைஸ் பேசுறதுக்கு இல்லை. இதுல 10th யூனிட் சார் சொன்னாங்க 10th யூனிட் கொஞ்சம் ஈஸியா 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு, அதுல வந்து சார் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்காங்க. அதுல நிறைய எக்ஸசைசஸ் பிராக்டிஸ் அவருக்கு இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியுது. அப்படின்னா யூஸ்வலா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா பழைய சிலபஸ்க்கும் இப்போ உள்ள சிலபஸ்க்கும் பாலிடெக்னிக்ல இருந்து ஒரு நிறைய யூனிட் வைஸ் எல்லா யூனிட்லயுமே 2 டாபிக்ஸ் மேல மோர் தென் 2 டாபிக்ஸ் வந்து இட் இஸ் டேக்கன் ஃப்ரம் த பாலிடெக்னிக் சிலபஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ பாலிடெக்னிக் எக்ஸாம் அட்டன் பண்ணிருந்தவங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஆக்சுவலா பிஜிடிஆர்பி தான். அப்போ பிஜிடிஆர்பி நமக்கு கொடுத்துருக்க ப்ரிஸ்கிரைப் பண்ண சிலபஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஆல் த சிலபஸ் டெப்த் இஸ் அதாவது என்னது யூஸ்ஃபுல் ஃபார் ஒன்லி ஃபார் த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெக்சருக்கு இட் இஸ் பெஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு லெக்சர் மெத்தட் டெலிவர் பண்ணுறதுக்காக. ஆனால் நம்மளுக்கு இங்கே பிஜிடிஆர்பி நம்ம ஆக்சுவலாக ஆஃப்டர் கெட்டிங் அ போஸ்டிங் விச் டாபிக் இஸ் பெஸ்ட் ஃபார் அஸ் டு டீச் டு த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலுமே 10th யூனிட் தான். ஏன்னா 10th யூனிட் அதுதான் சார். இப்போ காலேஜ் சிலபஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா டான்சர் சிலபஸ் டான்சர் சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இது 1 to 8 9 8 வரைக்கும் உள்ள யூனிட் கூட வந்து நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு அடுத்து ஆஃப்டர் போஸ்டிங்க்கு அப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்மளோட கெரியரை ஃபுல்ஃபில் பண்றதுக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்றதுக்கும் சப்போர்ட்டிவா இருக்க போறது இல்லை. ஆனா நமக்கு வந்து ரொம்ப நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய அந்த ஜாப் கண்டினியூ பண்ற வரைக்குமே நமக்கு வந்து அந்த 10th யூனிட் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெனிஃபிட்டடா நம்ம கொடுக்க போற ஒரு பெஸ்டா இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த 10th யூனிட்டை செலக்ட் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே டான்சர் சிலபஸ் அப்படின்ற ஒரு சிலபஸ் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க 2022 இருந்து. ஸோ அவங்களுக்கு அந்த சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர்லி வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் த பார்ட் 2 இங்கிலீஷ் சிலபஸ். பார்ட் 2 இங்கிலீஷ் எடுக்கிற எல்லா மேஜர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் காமன் சப்ஜெக்ட் இஸ் பார்ட் 2 இங்கிலீஷ். அந்த பேப்பர் நமக்கு இப்போ டிஆர்பியில் கொடுத்துருக்க அந்த லாஸ்ட் 10th யூனிட் பேப்பர் இருக்கு அவங்களுக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பேசிக் அதான் படிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க சிலபஸை நான் பார்க்கும்போது கம்பேர் டு பிஜிடிஆர்பி அண்ட் காலேஜ் டிஆர்பி சிலபஸோட கம்பேர் பண்ணும்போது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட சிலபஸோட கம்பேர் பண்ணும்போது அவங்க வந்து ஜஸ்ட் சப்ஜெக்ட் வைஸ் நம்ம தரவா இருக்கணும்,
அதுல வந்து நமக்கு இப்போ நம்ம நிறைய சொல்றோம் டிராமா, ஃபிக்ஷன், போயட்ரி, ப்ரோஸ்ன்னு சொல்லிட்டே இருக்கோம். நம்ம அது எக்ஸாம் ஓரியன்டா தான் நம்ம என்னன்னா ஆத்தருடைய இன்ட்ரோல இருந்து ஆத்தருடைய அந்த ஒர்க்கோட பப்ளிகேஷன் இயர்ல இருந்து இந்த மாதிரி அவங்க காயின் பண்ண வேர்ட்ல இருந்து அந்த பொயட்டிக் லைன்ஸ், இப்போ பொயட்ரின்னு எடுத்தோம்னா பொயட்டிக் லைன்ஸ்ல இருந்து கேட்பாங்க. ஸோ அந்த லைன் இம்பார்ட்டன்ட் லைனை மெமரைஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சில டிப்ஸ் வச்சு நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றோம். ஆனா இதெல்லாம் விட அவங்க எப்படி கொஸ்டின் செட் பண்ணிருக்காங்கன்னு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு தெரியுது அப்படின்னா, இது நமக்கு பின்னாடி ஃபர்தரா இது கண்டினியூவா நம்மளுடைய கெரியர் முடிகிற வரைக்குமே நமக்கு வந்து இது நமக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும், நமக்கும் வெல் வாஸ்டா இருப்போம். அட் த சேம் டைம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அடுத்து வர ஜென்ரேஷனுக்கும் நல்ல ஒரு எஜுகேஷன் சிஸ்டமையும் நல்ல ஒரு நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் கொடுக்க முடியும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அந்த 10th யூனிட் 9th யூனிட் இது எல்லாமே இப்போ செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஓகே மேடம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இதோடைய கம்ப்ளீட் டிஸ்கஷன் நிச்சயமாக நம்ம பார்ப்போம் மேடம். ரொம்ப வெரி குட், தேங்க்யூ மேம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம். அடுத்து பாருங்கள் மேடம், இந்த உங்களுடைய ஃபேவரட்டான ஒரு சப்ஜெக்ட் தான் மேடம் திருப்பி நான் பேசியிருக்கேன். த டான்ஸ் லைக் எ மேன், சைலன்ஸ் த கோர்ட் இஸ் இன் செஷன், இந்த இந்தியன் ரைட்டிங்லாம் நீங்கள் அடிக்கடி நீங்கள் பேசியிருப்பீங்க. இந்த விஜய் டெண்டுல்கருடைய இதை டிரான்ஸ்லேஷன் பிளேவை உள்ளே வச்சுருக்காங்க. மராத்தியில் இருந்ததை வந்து ஒரு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. ஹைவர்தனா, ஓகே, ஏ டிஃபரன்ஸ் ஆஃப் த ஹிஸ்டரி. அடுத்து பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் லிட்ரேச்சரில் பார்த்தீங்கன்னா ஹோப் ஆஃப் சாங் ஆஃப் ஹோப் இருக்குது. ஓகேலா, த ஸ்டோலன், த எக்ஸ்டசி ஆஃப் ரிட்டாஜோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே சார் இந்த மெட்டீரியலை தேடுறது, எங்கே சார் இந்த மெட்டீரியலை தேடுறது? அதனால தான் நான் சொன்னேன் 10வது யூனிட் அதே நேரத்தில் 4th யூனிட் ரெண்டையும் பேஸ் பண்ணி படித்தா மட்டும்தான் பிஜிடிஆர்பிக்குள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வார்த்தை சொன்னேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7th யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக தே ஹேவ் கெப்ட் அ ஹூக், நிச்சு வைக்காமல் ஹூக் வச்சுருக்காங்க. சில நேரங்களில் இந்த யூனிட்டில் மேஜராக நமக்கு ஒரு கொஸ்டின் கிடைக்குது, இல்லை கொடுத்ததில் மட்டும் கொஸ்டின் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் உண்மை என்னன்னு கேட்டால் என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50-50 படிக்கக்கூடிய விதத்தை ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். மிஸ் ரேவதி மேம், வாட் யூ ஃபீல் அபவுட் திஸ் ஒன் மேம்? ஏன்னா நீங்கள் வந்து சிலபஸை வந்து ஓல்டு சிலபஸையும் சரி நீங்கள் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. மிஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜெயரஸ்ரீ மேம் ஃபுல்லாக நீங்கள் டிஆர்பிக்குள்ளேயே உள்ளே இருக்கீங்க, டிஆர்பி பார்த்துருக்கீங்க, இப்போ அதே நேரத்தில் ஸ்லெட்நெட் பார்த்துருக்கீங்க, பாலிடெக்னிக் பார்த்துருக்கீங்க. ஸோ அப்போ பார்க்குறக்கும் போது இந்த சிலபஸ் எம்பரர் ஜோன் இவங்க கொடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஏற்கனவே வந்தது தான், ரைட். பட் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அண்ணாமலை யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சிலபஸ், ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டியுடைய சிலபஸ் இது பூராமே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க மேம். ஸோ இதனுடைய மெட்டீரியலுடைய ஜூஸை நம்ம எங்கே தேடுறது? ஏன்னா நிறைய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வி ஆர் அன்ஏபிள் டு கெட் த மெட்டீரியல்ஸ். பார்த்துருப்பீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஃப்ரெக்ரிட்டிவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் எங்கே தேடுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை போய் தேடுற மாதிரி ஒரு சின்ன சூழ்நிலைகள் இருக்குது. ஏன்னா ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை பார்க்க வேண்டிய கட்டாயத்தை நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்கிறது மட்டும் இந்த 2 மேம் எனக்கு சொல்ல முடியுமா? திஸ் இஸ் த ஃபைனல் கொஸ்டின் ஃப்ரம் யூ. ஏன்னா த டைம் இஸ் ஆல்மோஸ்ட் 9:40. இந்த செக்ஷனை இதோடு நம்ம முடிச்சுக்கிறோம். மீண்டும் இந்த செக்ஷன் நிச்சயமாக 18, 19 இந்த 2 நாட்களும் தொடரும் சார். இந்த வெபினார் வில் பி ஆக்சுவலி கண்டினியூட். ஸோ கூகுள் மீட்டில் எப்படி இருக்கோ அது மாதிரிலாம் போயிட்டுருக்கும். உங்களை கூகுள் ஃபார்ம் ஒன்று அனுப்புகிறோம். யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க நேமை மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான லிங்க் உங்களை தேடி வந்து உள்ளே வந்துடும். அவசியம் இந்த ஒரு 3 நாள் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா இந்த பிஜிடிஆர்பியை எப்படி கிராக் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் மேம் நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், ஸ்டூடெண்ட்ஸ் சைட்லேருந்து எனக்கு ஏதாவது ஒரு ரிவ்யூ கிடச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கேன் எனி ஆஃப் சம் 2 or 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பீக் ஃபார் அஸ்? சார் இந்த வெபினார் எப்படி இருந்துச்சு? ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் எல்லாருமே மேக்ஸிமம் இது மாதிரி ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் கிளாஸ் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். இதை பற்றி யாருக்காவது உங்கள் அனுபவம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கொஞ்சம் சொல்லலாம். நிச்சயமாக உங்கள் அனுபவத்தை தான் நாங்கள் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும் ப்ளீஸ் சார். ஸ்டூடெண்ட்ஸ் சைடில் ஒரு 2-3 பேர் மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் ஹோப் கொடுத்தீங்கன்னா தான் சார் நான் அடுத்து நான் உள்ளே கொட்டுற முடியும். சார் ஏதாவது ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் பேசலாம் சார். சார் நாங்களே பேசிக்கிட்டு இருக்கோம்.
சார் ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் பேசலாம் சார், நாங்களே பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. கமான் ப்ளீஸ். சார் குட் ஈவினிங் சார். வெரி குட் ஈவினிங் சார், வெல்கம். இப்போ சிலபஸ் எங்களுக்கு வந்து ஓவராலாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிச்சு சார். இது எப்படி டீல் பண்ணணும், எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்றது. தேங்க்யூ. இன்னொரு ஒன் மோர் டவுட் சார் எங்களுக்கு. கேளுங்க. இப்போ இந்த யூனிட் வைஸாக நீங்கள் சொல்கிறது எல்லாம் டீட்டெயிலாக எல்லாமே முன்னாடி டீட்டெயில்டு நான் டீட்டெயில் இந்த 2 டிஃப்ரென்சஸ் போட்டுருந்தாங்க முன்னாடி ப்ரீவியஸ் இயர் நோட்டிஃபிகேஷன்லாம். குட் இப்போ குட். வந்து எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் டெப்த்தாக படிச்சு ஆகிற மாதிரி தான் இருக்குமா, இல்லை அந்த டீட்டெயில்டு நான் டீட்டெயில்டுன்றதையும் வந்து செக்ரிகேட் பண்ணி போடாமல் போட்டிருக்காங்க? வெரி குட் சார். சார் சூப்பர் சார். சார் நம்ம எல்லாருமே சேர்ந்து அவருக்கு ஒரு சின்ன கிளாப் பண்ணலாமே. அவசியம் பண்ணுங்க சார். சார் த பெஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டே, த பெஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டே சார். உண்மையிலே சிலபஸ் மாற்றத்தை ரொம்ப கடுமையாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நாசுக்காக நாங்கள் சொன்ன விஷயம் இப்போ என்னன்னு புரியுதுங்களா? அப்போ சொல்லுங்க சார். பழைய மெட்டீரியல்ஸே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது சார். பதில் கிடச்சிருச்சு, நன்றி. பதில் கிடச்சிருச்சு, நன்றி. இந்த வெப்னருடைய பர்பஸை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ சார். நல்லா கேட்டுங்க, எல்லாமே டீப்பாக தான் படிக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக படிப்பீங்க, டீட்டெயிலை மட்டும் மாஞ்சி மாஞ்சி நம்ம படிப்போம், எல்லாமே உள்ளே இருந்து படிப்போம். இப்போ அப்படி கிடையாது. உங்களை வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு, செம்ம ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு தான் இந்த டீட்டெயில் நான் டீட்டெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை எடுக்காமல் அப்படியே அப்ரப்டாக ப்ளைனாக இருக்குது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான். அதனால தான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. யாராவது ஒரு ஆளாவது கேள்வி கேட்டிருப்பாங்கன்னு நினச்சேன். சார் இது வரைக்கும் நீங்கள் டீச்சர்ஸாக பேசிக்கிட்டு இருந்ததில் ஏன் சார் வெறும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது கேட்பீங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் பழைய ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எதிர்பார்த்தேன். அந்த கேள்விக்கான கேள்விகள் வராமல் போயிடுச்சு. அதுக்கான கேள்வி பதில் ப்ளஸ் வந்து ஆன்டிசிபேஷன் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஆப்டிமைசேஷன் அண்ட் பர்சானிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்துருச்சு. தேங்க்யூ ஜென்டில்மேன். சார் சார் டெப்த்து தான் ஒரே வார்த்தை சார், டெப்த்து. தட் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி வேர்ட். யூ ஹாவ் டு கோ லைன் பை லைன், அதர்வைஸ் யூ ஹாவ் டு பிலீவ் த இன்ஸ்டியூஷன் லைன் பை லைன். டெஸ்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ அடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு பெஸ்ட். டெஸ்ட் அலோன் வில் ஜஸ்ட் மேக் த கம்ப்ளீட் அனெக்டோட் ஃபார் யூ சார். வேறு சார் சொல்லுங்கள். சார் இதில் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் மிஸ்டர் ராஜேஷ் சார். நீங்கள் அதாவது சிலபஸ் அப்படின்னு கொடுத்துட்டாவே நாம எல்லாத்தையும் டீட்டெயிலாக படிச்சு தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பழைய சிலபஸில் நான் டீட்டெயிலில் இருந்து நிறைய டீட்டெயில்டு கொஷின் கேட்டிருந்துருக்கான். ஆமாம், புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அவன் சிலபஸ்ன்னு கொடுத்துட்டாவே நாம் எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா ஆகணும். எந்த ஒர்க்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அதுக்கு ஓரளவு கொடுத்தா போதும். ஸோ நீங்கள் சார் இப்போ பழைய மெட்டீரியலை யூஸ் பண்ண முடியுமா? என்னுடைய அடுத்த கேள்வி சார். அதாவது இப்போ என்னன்னா புது ஒர்க்குக்கு நம்ம புது மெட்டீரியல் இது பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம், அது கொடுத்துட்றோம். பழைய மெட்டீரியலை நம்ம போதும், அதாவது பழைய ஒர்க்குக்கு பழைய மெட்டீரியலே போதும். நாம் வந்து புதுசாக இதில் என்ன ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் ஒன்று நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லா ஒர்க்குமே நாம் ஓரளவுக்கு டீட்டெயில்டாக படித்தே தான் ஆகணும். நீங்கள் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஸ்ட்ராட்டஜி கொஷின் டேக்கிங்கில் இல்லை. இது யூஜி டிஆர்பி சிலபஸில் யூஜி சிலபஸ், அதாவது இப்போ யூஜி டிஆர்பி எழுதுனதில் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்போது நீங்கள் எல்லா ஒர்க்குக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் படிச்சாகணும். அங்கே டீட்டெயில்டுன்னு போட்டிருந்தாலும் சரி, நான் டீட்டெயில்டு போட்டிருந்தாலும் சரி, ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஒர்க்கை டீட்டெயிலாக படித்து வச்சுருக்கீங்கன்னா தட் இஸ் குட். இப்போ கொடுத்துருக்குற ஒர்க்கையும் டீட்டெயிலாக படிச்சுக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஆஸ்பிரன்ஸினுடைய ஒரு பெரிய ட்ராபேக் என்னன்னா சார், ஐயோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவே இல்லை, அது ரொம்ப சிம்பிள். இந்த மைண்ட் செட்டுக்கு வரணும். அதாவது ஒருத்தன் வந்து பிஜிடிஆர்பியில் கிராக் பண்ணி போகிறான்னா அவன் இந்த மைண்ட் செட்டில் தான் அவன் கிராக் பண்ணி போகிறான். ஏன்னா என்னுடைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 10 பேத்துக்கு மேலே இந்த பிஜிடிஆர்பியை கிராக் பண்ணி போயிருக்காங்க. அதில் நான் கேட்பேன், அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய ஸ்டூடெண்ட்டாக, ரொம்ப ஸ்டூடியஸ் ஸ்டூடெண்ட்டாலாம் கிடையாது கிளாஸில்.
ஆனா அவன் மெட்டீரியலை வச்சு அவனுக்கு தெரிஞ்சதை வச்சு ப்ளஸ்லயே 10 கொஸ்டின் ரொம்ப அசால்ட்டா அடிச்சிருக்கான். அதுக்கு என்ன காரணம்னா அவன் அட இது ஒரு பெரிய மேட்டரே இல்லை, நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஒண்ணு. இதுதான் அங்க காப்பாற்றும். வேற எதுவுமே நீங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் அவன் டஃப்பான கொஸ்டின் கேட்டிருந்தானா உங்களால ஆன்சர் பண்ண முடியாது. ஆனா இந்த மைண்ட் செட் இருந்துச்சுன்னா, நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் இருந்துச்சுன்னா, அவன் என்ன கேட்டாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா ஈஸியா அடிச்சிடலாம். ஏன்னா இது நான் 10 ஸ்டூடெண்ட்டை சர்வே பண்ணி எடுத்த ஒரு விஷயம். சைக்கலாஜிக்கலா படிக்கணும், படிக்காமையே போகக்கூடாதுன்னு நான் சொல்ல கிடையாது. நீங்க எவ்வளவு படிச்சாலும் அந்த கொஸ்டின் எப்படி இருந்தாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியுங்கிற ஒரு மைண்ட் செட். தென் எல்லாத்தையும் ஓரளவுக்கு டீட்டெயிலாக பார்த்தா ஆகணும். டீட்டெயில் நான் டீட்டெயில் அதெல்லாம் கிடையாது. இப்போ நியூ ட்ரெண்டுக்கு இது கிடையாது. இவ்வளோதான் சார். நீங்க ஈஸியா கண்டிப்பா எல்லாரும் போஸ்டிங் வாங்குறோம். ஓகே சார். சார் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் பாசிட்டிவ் ஆன்சர் சார். தேங்க்யூ சார். ஜெயர்சி மேம், உங்களுடைய ஃபைனலாக உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்லுங்கள். நம்ம 18ஆம் தேதி மீண்டும் இந்த வெபினரில் கண்டினியூ பண்ணுவோம் மேடம். பிகாஸ் த டைம் இஸ் ஆக்சுவலி அப். இந்த டைமிங்கை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி 7:30க்கு நம்ம போட்டுருவோம் மேடம். 7:30 to 9:30 போடுவோம். ஏன்னா நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கிட்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட விடாமல் போராடிட்டு இருக்காங்க. அடுத்து நிறைய நம்முடைய ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடாம கூட இருக்காங்க. ஸோ த டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ். பட் இருந்தாலும் நமக்கு பிஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சகாப்தத்தை வந்து நிச்சயமாக வித்யஸ்ரீ கோச்சிங் சென்டர் காரைக்குடி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்யும். அதே நேரத்தில் நம்மகிட்ட ஒரு டெஸ்ட் பேட்ச், அருமையான ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக வருதுன்னா கரண்ட் மெட்டீரியல்ஸ் 5 யூனிட்டுக்கு ரெடியாக இருக்குது. 20ஆம் தேதி ஈவினிங் யாருக்காவது வேணும் அப்படின்னு சொன்னால் 20ஆம் தேதி ஈவினிங் வந்து 5 யூனிட்டுக்கு வந்து டிஸ்பேட்ச் ஆகிடும். அடுத்த 5 யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி இல்லை 27ஆம் தேதி டிஸ்பேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ த மெட்டீரியல்ஸ் ஆர் ரெடி. If anybody wants the material, you can just call the number. If anybody wants the class, you can just call the number. Classes இங்கே இருக்கக்கூடிய டெடிகேட் யூசர்ஸாக எடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா till we have 1 or 2 members. Let us meet tomorrow. மேம் உங்களுடைய ஃபைனல் டச்சோட கிளாஸை முடிச்சுக்கோ மேம். Sorry, தேங்க்யூ. சொல்லுங்கள் சார். கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாம் சார் ப்ளீஸ். வெல்கம். Will there be online classes, sir? Yes, the online class starts from 20th சார். பெய்டு கிளாஸ் வந்து 20ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகப்படும் சார். All right, sir. ஆமாம். அந்த ஃபோன் நம்பர் மட்டும் கையில் வச்சுக்கோங்க. அவங்கள கால் பண்ணுங்கள். They will just guide you in the proper way. Okay, sir. What will be the timing of the class? The timing is, it will be only after 7:30. Evening 7:30 தான். 8 o'clock இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ½ an hour எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். பிகாஸ் சைக்காலஜிக்கு நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். தமிழ், கட்டாய தமிழ் என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா கட்டாய தமிழ் பாஸ் பண்ணால் தான் கட்டாயமாக உங்கள் பேப்பரை வேல்யூஷனுக்கு எடுப்பாங்க. ஸோ கட்டாய தமிழுக்கும் நாங்கள் வந்து ஸ்பெஷலாக ஒரு கிளாஸஸ் கொடுக்குறோம். போன ட்ரிப் யூஜிடிஆர்பிக்கு கொடுத்தோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் டு தம், ஹேக்ஸ் டு தம். அது பார்த்தா டிஎன்பிசியில் தமிழ்லலாம் பார்த்தீங்கன்னா 100 கேள்விக்கு 98 கேள்வி ரொம்ப சரியாக போட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த பிஜிடிஆர்பியில் சைக்காலஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு சைக்காலஜி கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் கீர்த்தனா வில் பி ஆன்லைன். ஓகேங்களா? நிச்சயமாக நம்ம பார்த்துக்கலாம். நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துக்கலாம் சார். ஓகே, தேங்க்யூ சார். எனி அதர் கொஸ்டின் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட் சார்? சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்கள் கனகா மேம். சார் ஃபீஸ் எவ்வளோ சார் ஆன்லைன் கிளாஸ்க்கு? மேம் ஃபீஸ் நீங்கள் கேட்டுக்கோங்க. ஃபீஸ் வந்து கன்செஷன் நிச்சயமாக இருக்கும். ரொம்ப ஒரு இன்னைக்கு யாரெல்லாம் அட்டன் பண்ணீங்களோ மேக்ஸிமம் த ஃபீஸ் வில் பி 12,000 இன்க்ளூடிங் எவ்ரிதிங். 13,000 சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் வந்து இன்ஸ்டியூஷனை கேட்டுங்க. நம்பர் திருப்பி போடுறேன், கேட்டுங்க. 9442738785. சார் கிளாஸ் வந்து எதுலேயுமே குறையாது. கிளாஸு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும், யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்கும், ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். த பெஸ்ட் டெஸ்ட் which will be equal to PGTRB. 10 கேள்வி கேட்டாலும் நறுக்குன்னு இருக்கும். இந்த கொஷின்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா? எனி ஓல்டு ஸ்டூடெண்ட் சார்? எஸ் சார். மேம் கொஷின் எப்படி மேடம் இருக்கும்? கொஸ்டின் ரொம்ப நல்லா ஒர்த்தாக இருக்கும் சார். இதை அடித்தா பிஜிடிஆர்பிக்குள்ள நீங்கள் போயிடுங்க. சொல்லுங்கள் மேம். சார் ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் இந்த நியூ சிலபஸோடைய மெட்டீரியல் ஒன்றும் இல்லை மேம். இந்த மெட்டீரியல் வந்து ஒரு சார் ஒரு அருமையான கேள்வி கேட்டார். அந்த கேள்விக்கு நான் ரொம்ப தலை வணங்குறேன். எல்லாமே டீட்டெயில் தான்.
பழசில் வந்து நான் டீட்டெயில் சொல்லும் போது அது கொஞ்சம் பிரிவினைகள் இருக்கும். இப்போ அந்த பிரிவினைகள் மாற்றப்படுகிறது, இன்ஸ்டியூஷனில் மாற்றப்படுகிறது. அந்த மாற்றப்படக்கூடியது நீங்கள் இன்ஸ்டியூஷனில் பேசி வாங்கிக்கோங்க. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஒரு ஆஃபர் கொடுக்க சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஜெராக்ஸ் அமௌண்ட் என்னவோ அதை மட்டும் பே பண்ணிவிட்டு மெட்டீரியல் வாங்கிக்கோங்க, ஓல்டு பேட்சில் உள்ள ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? என்னால் முடிஞ்ச உதவியாக தான் ஏற்கனவே சொன்னது தான். தேங்க்யூ. ஜெயஸ்ரீ மேம், நீங்கள் தொடரலாம் மேடம் உங்கள் இதில். சரி சார். சிலபஸ் சேஞ்ச் ஆயிருக்க நினைச்சு பயப்பட வேண்டியது எதுவும் கிடையாது. பிகாஸ் நம்ம ஏற்கனவே இந்த 3 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுமே ஓல்டு சிலபஸ் நம்ம ஓரளவுக்கு இல்லை, ரொம்பவே ப்ரிப்பேர்டாக தான் இருக்கும். ஸோ அதனால நியூ சிலபஸ் ஒரு 30% தான் சேஞ்ச் ஆயிருக்கு. அதை திரும்ப நம்ம எப்படி இது வரைக்கும் டில் நவ் இப்போ வரை நம்ம எப்படி அந்த ஓல்டு சிலபஸ் ப்ராக்டிஸ் பண்ணோமோ அதே மாதிரி இதையுமே அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சில டிப்ஸ் வச்சு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எதுவெல்லாம் இருக்கும் அப்படின்ற அந்த ஐடியாவோட இதையுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டா இது ஈஸி தான். இன்னொன்று ராஜேஷ் சொன்ன மாதிரியே நமக்கு எவ்வளோதான் ப்ரிப்பேர்டாக போனாலும் எவ்வளோதான் நீங்கள் புக்கை கரைச்சி குடிச்சிட்டு போனாலும் அந்த ஸ்பாட்டில் அந்த 4 ஆப்ஷனில் நீங்கள் 2 ஈஸியாக ஒமிட் பண்ணிடுவோம். அந்த 2ல் நம்ம ஆன்சர் சூஸ் பண்ணுறதுக்கு அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த இடத்துல நமக்கு வந்து டென்ஷன் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் சார் சொன்ன மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக நம்ம கிளிக் பண்ணுறது நம்ம போடுற ஆன்சர் கரெக்ட் அப்படின்ற அந்த தாட்டோட இருந்தால் தான். இன்னொன்று